போன வீடியோல ஃபரூக் அப்துல்லா விடுத்துள்ள ஒரு எச்சரிக்கை, மத்திய அரசை மிரட்டும் தொனியில சொல்லப்பட்ட பல வார்த்தைகள் பார்த்தோம். அப்ப சொல்லியிருந்தேன், சில நிகழ்வுகள் அதை உறுதிப்படுத்துகின்றன அப்படிங்கிற மாதிரி. எதையோ நோக்கி இவங்களுடைய முன்னெடுப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அது வந்துருச்சு. அதை படிச்சேன், தெளிவாயிட்டேன், உங்க கூட இப்ப ஷேர் பண்ணேன். என்ன அப்படின்னா, சோனியா காந்தி காங்கிரஸினுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை விட்டுருக்காங்க. நான் நேரடியாவே அதை படிச்சிடறேன், அப்பதான் உங்களுக்கு நல்லாவே புரியும். எல்லாருமே அதை காங்கிரஸினுடைய அபிஷியல் எக்ஸ் தளத்துக்கு போனீங்கன்னா சோனியா காந்தியோட இந்த பதிவு உங்களுக்கு. நியூ டெல்லி சைலன்ஸ் ஆன் த devastation in Gaza and now on the unprovoked escalation against Iran reflects a disturbing departure from our moral and diplomatic tradition. This represents not just a loss of voice but also a surrender of values அப்படின்னு ஆரம்பிக்குது. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி காசால நடந்த நிகழ்வுக்கு இந்தியா வருத்தம் தெரிவிக்கல, அதை பத்தி தன்னுடைய குரல் எழுப்பப்படவில்லை இந்தியாவினால. இப்ப அதே மாதிரி போர் அதிகரித்து வந்துள்ளது. அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க நேரடியா. இப்பவுமே மத்திய அரசு, இந்திய அரசு அதை கண்டனம் தெரிவிக்கல. அதை தவிர இதுவரை இந்தியா முன்னெடுத்து வந்துள்ள பேச்சுவார்த்தை மற்றும் வெளியுறவுத்துறையில் நடைமுறையில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் தன்னுடைய அயலக அதிகாரிகள் மூலமாக எடுத்து செய்ய வேண்டியகளை செய்யல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மதிப்பு மிகுந்த நடவடிக்கைகளை இந்தியா கைவிட்டு விட்டதா என்ற கேள்விக்குறி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு முக்கியமான என்ன, அமெரிக்காவிடம் இந்தியா சரணடைந்து விட்டதா அப்படின்னு கேட்கிறாங்க. இதே வார்த்தையை தான் முன்னாடி சொன்னாங்க, நரேந்தர் சரண்டர் அப்படின்னு ராகுல் காந்தி. அதெல்லாம் பொடி பொடியாக எல்லாமே ரூமர், எல்லாம் பொய் பித்தலாட்டம்ங்கிறது நிரூபணம் ஆயிடும். பாகிஸ்தானுடைய துணை பிரதம மந்திரியான இஷாக் தாரே ஓபனா ஒத்துக்கிட்டாரு, நாங்க தான்ப்பா போர் நிறுத்தத்துக்கு கேட்டுக்கிட்டோம், அமெரிக்காவோ இதுவோ யாருமே இதுல விளையாட வரவே இல்லை, அவங்களுக்கு ரோலே கிடையாது அப்படின்னு. ஆனா இன்னும் அந்த சரண்டர் அப்படிங்கிற வார்த்தை விடமா பார்த்து, இதுதான் டூல் கிட். சில கீ வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்க இதன் பின்புலத்துல ஏதோ இருக்கு அப்படிங்கறத உணர முடியும். அதே மாதிரி அந்த காயப் அப்படின்னு ஒரு வேர்டு போட்டாங்க. அந்த காயப்பை வச்சுதான் G7 மாநாட்டுக்கு போகும்போது பிரிவினைவாதி பண்ணு சொன்னார். அவர் நரேந்திர மோடியை நாங்க பாத்துக்கிறோம், சவால் விடுறோம் அப்படின்னு ஒரு உதாரணம் விட்டார். நல்ல ஜம்முன்னு போயிட்டு வந்தாச்சு. அது ரைட். இட் இஸ் ஸ்டில் நாட் டூ லேட். இந்தியா must be clearly act responsibly and use every diplomatic channel available to diffuse the tension and promote a return to dialogue in West Asia. இப்பவும் கால தாமதமாகல, உடனடியாக பேசணும். இவங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவர் பேசிட்டாரு. போன வீடியோல நான் சொல்லியிருந்தது தான், இவங்க சொல்லித்தான் பேசினாங்கிறது கிடையாது, அவர் முன்னாடியே பேசிட்டாரு. ஈரான் பிரசிடென்ட் பெசாஷ்கியான் கிட்ட, மசூத் பிரசாத்கியான் கிட்ட பேசிட்டாரு. அதுக்கப்புறம் பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. மோடி சொன்னதுனாலதான் சீஸ் ஃபயர் அப்படி நான் சொல்ல வரேன். ஒரு முக்கியமான பங்கு ஆற்றிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும், ஆங்கில முரசொலி அப்படின்னு ஹிந்துவை கூப்பிட ஆரம்பிச்சு. ஹிந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அது ஆங்கில முரசொலின்னே சொல்றாங்க சில பேர். இப்ப எல்லாமே அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன்னா எந்நேரமும் மத்திய அரசுக்கு எதிராக எழுத வேண்டியது, எந்நேரமும் மாநில அரசுக்கு ஆதரவா, தகாததா இருந்தாலும் அதை போற்றி புகழ்ந்து ஆதரவா எழுத வேண்டும். இப்படி ஒரு நிலைப்பாடு இந்த தி ஹிந்து பேப்பர் நாளிதழுக்கு இருக்கு, ஆங்கில நாள். அவங்க டைட்டிலே கொடுத்துருக்காங்க, இட் இஸ் ஸ்டில் நாட் டூ லேட் ஃபார் இந்தியாஸ் வாய்ஸ் டு பி ஹர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோனியா காந்தி படத்தை போட்டு ஒரு அரை பக்கத்துக்கு ஆர்டிகிள் இவங்க என்னென்னலாம் சொன்னாங்க, என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி வந்திருக்கு. சரி, இப்ப இது முக்கியமாச்சா? ஹிந்துவுக்கு இந்த மாதிரி நீங்க கொடுத்துருக்கீங்க, காசாவுக்கு உதவி செய்யணும்ன்றீங்க, ஈரானுக்கு உடனடியா பாரதம் உதவி செய்யணும். சரி, உதவி செய்யணும், மனிதாபிமான அடிப்படை, அதெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல இந்த காஷ்மீர் இஷ்யூ எடுத்து, காசால இருக்கக்கூடிய பலஸ்தீனியர், அவர்களுடைய முன்னாள் தலைவர் யாசர் அரஃபத் அவரா இருக்கட்டும், இப்ப இருக்கிற தலைவர்களா இருக்கட்டும், ஹமாஸ்ல பல பேர் யார் தலைவரோ அவங்க முன்னாள் தலைவரும் சரி, இப்ப இருக்கிற தலைவர். அதே மாதிரி ஈரான்ல அயத்துல்லா கொமேனியா இருக்கட்டும், இப்ப அயத்துல்லா கமேனியா இருக்கட்டும், யாருமே POK பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு ஆதரவு நிலை தான் எடுத்திருக்காங்க. இந்தியாவுக்கு ஒரு சுண்டு விரல் கூட ஆதரவா அசைக்கலாம். யுனைடெட் நேஷன்ஸ்ல ஏதாவது ரெசல்யூஷன் வந்ததுன்னா உடனே பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிச்சிருவாங்க. ஜம்மு காஷ்மீர் இந்தியாவிலிருந்து பிரிய வேண்டும். ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும், POK பொறுத்த வரைக்கும் தனி நாடாக, அவங்க POK மட்டும் இல்ல, ஃபுல் ஜம்மு காஷ்மீருமே சொல்றாங்க, அது தனியாக பிரிக்கப்பட்டு தனி நாடா இருக்கணும், இல்ல பாகிஸ்தானோட சேர்ந்துடணும் அப்படின்னு எவ்வளவு தரம் சொல்லியிருக்காங்கன்னு. ஒரு தரம் ரெண்டு தரம் இல்ல, பல முறை சொல்லிட்டாங்க. சரி, அவங்க தான் சொல்றாங்கல்ல, இந்த காங்கிரஸ் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்குமா? POK எங்களோடது, நீ ஜம்மு காஷ்மீர் முழுவதுமே பிரிக்கப்பட்டு பாகிஸ்தானுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது, நாங்க கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறோம்னு என்னைக்காவது ஒரு வார்த்தை இந்த காங்கிரஸ் சொல்லியிருக்காரு? கிடையவே கிடையாது. ஆச்சா, இதே மாதிரிதான் பெஹல்காவ்ல நடந்த காட்டு மிராண்டித்தனமான ஒரு கொடூர செயல். அதுவும் கேட்டு கேட்டு எதை கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும்.
காங்கிரஸும் கண்டனம் தெரிவிக்கல, ஈரானும் கண்டனம் தெரிவிக்கல, பலஸ்தீன் ஹமாஸ்னு சொல்லக்கூடியது அதுவும் காசா அவங்களும் கண்டனம் தெரிவிக்கல. ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து, அவங்களுக்கு ஒரு சங்கடம் வந்தா பாரதம் உடனே ஓடி போய் அவங்களுக்கு உதவி செய்யும். என்ன நியாயம்? என்ன நியாயம்? இப்ப புரியுதுங்களா? நான் போன வீடியோல என்ன சொல்லியிருந்தேன்? ஈரான் வந்து நமக்கு கூட பயணித்த நண்பர், ஒரு ட்ரெயின் ஜேர்னிலயோ இல்ல ஒரு இஸ்ரேல் அப்படி கிடையாது, காலாகாலத்துக்குமான நண்பர், உற்ற நண்பர். இதுதான் இங்கதான் டிஃபரன்ஸ். அதனால அந்தந்த நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்னு சொல்ல முன்னெடுப்புகள் மாறுபடத்தான் செய்யும். அப்படித்தான் பார்க்கணும். சரி, இப்படி சொல்லக்கூடிய காங்கிரஸ் ஏதாவது முன்னெடுத்திருக்காங்க? அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அவங்க ஆட்சியில இருந்த போது என்ன செஞ்சிருக்காங்க? ஒன்னும் செய்யல. யாசர் அராஃபட்டுக்கு பிளேன் முதற்கொண்டு பரிசா கொடுத்தாங்க, ஜவஹர்லால் நேரு அவார்டு கொடுத்தாங்க, இந்திரா காந்தி பீஸ் அவார்டு கொடுத்தாங்க, இதெல்லாம் தான் கொடுத்தாங்க. ஐயா, இந்தியாவுக்கு எதிராக சொல்றவங்க, இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறவங்க, எதுக்காக நீங்க அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு அலைஞ்சிட்டு இருக்கீங்க? சோனியா காந்திக்கு இப்ப என்ன தேவை இந்த மாதிரி ஒரு பதிவிடுறதுக்கு? இது மட்டும் இல்ல, பின்புலத்துல இன்னும் பாருங்க இருக்கு. அக்டோபரோ இல்ல நவம்பரோ 2024 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான். அப்ப வந்து இல்ஹான் ஓமர் அமெரிக்காவில பாராளுமன்றத்துல மெம்பர், அங்க செனட், இங்க பாராளுமன்றம், அதுல மெம்பர். அவங்க தீவிரமா ஜம்மு காஷ்மீர் வந்து பாகிஸ்தானோட சேரணும்னு சொல்லி பரப்புரையே செஞ்சுட்டு இருக்காங்க ஓயாம. அவங்க வந்து இந்தியாவிற்கு மிக மிக கடுமையான எதிரி. அவரை போய் பல முறை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. இப்ப லேட்டஸ்டா தான் இந்த அக்டோபர் நவம்பர் 2024 சந்திச்சுட்டு வந்தது. என்ன சந்திப்பு, எதுக்காக சந்திப்பு, எதை முன்னெடுக்கிறதுக்கு சந்திப்பு, எந்த டூல் கிட்ட இங்க கொண்டு வரீங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது. இந்த மாதிரி பல விஷயங்களை கூர்ந்து கவனிக்கும் போது இல்ஹான் ஓமரோட இருக்கிற போட்டோலாம் இருக்கு, நான் காமிக்கிறேன் பாருங்க, ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க. அதோட இல்லாம பல நாடுகள் வந்து அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க இல்லையா? இந்த அம்மாவும் இல்ஹான் ஓமரும் முதல்ல கண்டனம் தெரிவிச்சு கடுமையா சாடி இருக்காங்க ட்ரம்ப். ட்ரம்ப் கிட்ட பல குணங்கள் இருக்கும், அது வேற விஷயம். அவர் ஒரு நாட்டினுடைய பிரசிடென்ட் போது, ஒரு செனட்ல இருக்கிற பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய மெம்பர் இந்த மாதிரி அவரை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, கடுமையா சாடி இருக்காங்க. சரி, ஓகே, அது நாட்டினுடைய இது முன்னெடுப்பு. சரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இனம் இனத்தோட சேர்ற மாதிரி தான். இல்ஹான் ஓமர் யாருன்னு உங்களுக்கு தகுடுதத்தம் பண்ணி அமெரிக்காவினுடைய சிட்டிசன்ஷிப் வாங்க, ஓன் பிரதரையே கல்யாணம் பண்ணிட்டு, அதுக்காக சிட்டிசன்ஷிப் வேணும்ட்டு தன்னுடைய சகோதரனே கல்யாணம் பண்ணி, இத மாதிரி பல குப்பைகள்லாம் இருக்கு அந்த அம்மாவை பத்தி. அவரை போய் ராகுல் காந்தி பார்த்துட்டு வர, நான் இனம் இனத்தோட சேரும்னு சொன்னது இஸ்லாமிய பிரதர்ஹுட், முஸ்லீம் பிரதர்ஹுட். பட் இங்க என்னன்னா, இந்த ராகுல் காந்தி போய் ஒருத்தரை பார்த்துட்டு வந்திருக்கேன்னா அது எந்த இனம் இனத்தோட சேருங்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்படி இருக்கு நிலைமை. யோசிச்சு பாருங்க. எதையோ முன்னெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு எல்லாரும் கிரிட்டிசைஸ், காங்கிரஸ், அதுக்கப்புறம் ஃபரூக் அப்துல்லா, ஒமர் அப்துல்லா, இவங்க எல்லாம் அமெரிக்காவை சாடி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஏபி வேற சாடி இருக்காங்க. ஏஏபிக்கு பயங்கர கோவம். அவங்களுடைய ஆதரவு பெற்ற பிரிவினைவாதிகள் அவங்களும், இந்த பன்னு வகைரா, அவங்களும் ட்ரம்ப் கண்ணாப்பண்ணான்னு திட்டி தீர்த்திருக்காங்க. ஈரான் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. பாகிஸ்தானுக்கு ஆதரவா பலதும் சொல்லியிருக்காங்க, பதிவிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னாக்க இப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்களேன். ராகுல் காந்தி யூரோப்புக்கு போனாரு இப்போ ஒரு சமீபத்தில், போயிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் சோனியா காந்தி முதல்ல ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கங்காராம் ஹாஸ்பிட்டல் டெல்லியிலையும் திருப்பி அட்மிட். இவரு வெளிநாடு போயிருக்காரு. இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இருக்கு. ஃபரூக் அப்துல்லா எச்சரிக்கை கொடுக்குறாரு மோடிக்கும் மத்திய அரசுக்கும். இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கனெக்ட். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பல விதமான பேச்சுக்கள்லாம் பேசப்படுது மத்திய அரசுக்கு எதிராக. எப்பவுமே ஒன்றிய அரசுன்னு சொல்லுவாங்க, அதை தாண்டி பல விஷயங்களை பேசிக்கிட்டு 8 பேரை என்ஐஏ இங்க இருந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த 8 பேர் என்ஐஏ அரெஸ்ட் பண்ணது எல்லாமே இந்த வெஸ்ட் ஏஷியால இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுடைய கனெக்ஷன் இருக்குங்கிறத வச்சுதான் சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே HUT அதை பத்தி பேசியிருக்கோம், ஒரு வீடியோவே தனியா போட்டோம். அங்க என்ஐஏ அவங்க ஆளுங்களை எல்லாம் பிடிச்சிருக்காங்க, ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க, நிறைய பேம்ப்ளெட், மனசை குழப்பி அதாவது மூளைச்சலவை செய்யறதுக்கான மெட்டீரியல் எல்லாம் பார்த்திருக்கோம். இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப நாள் ஆச்சு டூல் கிட் வந்து. இப்ப எதையோ நோக்கி இவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க, எதையோ செய்யறதுக்கு பிரயத்தனங்களை எடுத்திருக்காங்க அப்படிதான் எனக்கு படுது. கொஞ்சம் விஷயம் ஏதாவது வந்ததுன்னா எங்க எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம். உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.